லார்ட் யூ ஆர் த ஹீலர். சுகப்படுத்துகிற கர்த்தர் நீர். லேதுடன மங்களரது ஷேதடர பபபபப. இந்த காலை வேளையில நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஓ உன்னத சுகத்தை, உன்னத பலனை, உன்னத ஆரோக்கியத்தை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பரிகாரியே லகலரது சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு. பரிகாரியே பாடலாமா? பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே, பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓ ரகலரத ஷேதலரி பபபபப. பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே, பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் பரிகாரியாக நீர் வெளிப்படுவீராக அப்பா. லார்ட் manifest yourself as the healer God today. லாங் ஸ்டாண்டிங் சிக்னஸா இருக்கலாம், இல்ல இன்றைக்கு ஒருவேளை ரொம்ப பலவீனமா காணப்படலாம். ஜெகோவா ராஃபா, எங்களை சுகப்படுத்துகிற தேவன், ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளேயும் இறங்கி அப்பா என் ஜனத்தை நீங்க சுகப்படுத்துவீராக. இந்த நாளில் எல்லா துதியும் கனமும் ஜெகோவா ராஃபாவாகிய ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. தென்றல் நேயர்கள் உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை மனசுல வச்சு அமைச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? சுகம். ஒரு 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 மனுஷன் எதை வேணாலும் இழக்கலாயா, எதை இழந்தாலும் வாங்கிட முடியும். ஆனால் சுகம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த சுகத்தை தேடி என்னென்னமோ பண்றாங்க. இந்த சுகத்துக்கு ஈடா எதையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் கிட்ட போன உடனே, ஹாஸ்பிட்டல் போன உடனே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உயிரை மட்டும் காப்பாத்துங்க. ஒரு பழமொழியை சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பழமொழி. ஆமா, பெட்டி எண்ணுது, பொட்டி உண்ணுது, பணம் எண்ணுது, பணம் உண்ணுது. யாரையும் நம்பவே முடியலங்க. இன்னைக்கு கடவுளுக்கு அடுத்தபடியா டாக்டர்ஸ் அவ்வளோ அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு கூட ஜனங்க வராங்க. அவங்கள தெய்வமா பார்க்குறாங்க. அதர் சைடு அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு சந்தோஷமும் தைரியமும் என்ன தெரியுமா? என் இயேசு
பரிகாரியான கர்த்தர். இந்த உலகத்துல பல வைத்தியர்கள் இருக்கலாம் இல்ல, எல்லா வைத்தியர்களுக்கும் மேலான ஒரு வைத்தியர் இருக்கிறார். அவரை பரம வைத்தியர், த ஹெவன்லி டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. நம்முடைய குடும்ப மருத்துவர் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு இதுல பாடியிருப்பார்ல, என் குடும்ப மருத்துவர் நீரே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், the Lord who heals us. இன்னைக்கு இளங்கோ நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவருடைய மினிஸ்ட்ரியில் இப்படி நிறைய ஹீலிங் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இளங்கோ. ஸோ அந்த ஹீலிங் காடை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? எப்படி அதை அவர் வெளிப்பட்டிருக்கிறார் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 14:9 பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே இருந்து முடவனாக இருக்கக்கூடிய ஒருவன், அவனிடத்துல ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை பார்த்த உடனே பவுல் சொல்றாரு, எழுந்து நில் என்றார். அவன் துள்ளி குதித்து நடந்தான் என்று வாசிக்கிறோம். ஓ வா, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறத பவுல் பார்த்துட்டார். அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் வியாதியும் இருக்குது. ஆமாம், ஏன் நிற்க முடியாத ஒரு போராட்டம் இல்லை. ஆமாம், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எங்கெல்லாம் சுகம் அளித்தாரோ அங்கெல்லாம் கேட்ட ஒரு காரியம், ஸ்வஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? அப்போ ஹீலிங்க்கு மெயின் விசுவாசம். வசனம் சொல்கிறது, faith comes by hearing the word of God. இந்த காலை வேளை தென்றல் நேயர் அத்தனை பேரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்கிற சுகவினங்கள் மறையும். ஆண்டு உங்களை ஹீல் பண்ணுவார். அன்னைக்கு பவுல் பிரசங்கிக்கும் போது அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் விசுவாசத்தபடினால. இன்றைக்கி நீங்கள் காலை வேலை விசுவாசமாக இருப்பீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஃபேமிலி உங்களுக்கு ஜெபிக்கும் போது பேசிக்கொண்டிருக்கிற வேலை கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுவிக்கும். ஒரு சாட்சி நான் எங்கள் மினிஸ்டரில் பார்த்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு அம்மா ஒரு 3 மாதமாக நடக்கவே இல்லை. அவங்க ஃபேமிலியில் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த அம்மா இதுக்கப்புறம் நடக்க மாட்டாங்க. 53 வயது அந்த அம்மாவுக்கு. ஆல்டென்னு பிரசங்க வச்சுட்டு கொண்டே இருக்கிறோம். ஆந்திரா பகுதியில் சித்தூர் எனப்பட்ட ஒரு பகுதி. நம்பிக்கை இழந்த அந்த தாயார் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் போய் ஜெபிக்கலை, யாரும் போய் அவங்களோட பேசலை. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேலே அவங்களுக்கு ஒரு விசுவாசம். எப்படியும் இந்த மீட்டிங் நடக்கும் போதே ஆண்டவரை சுகப்படுத்திடுவார் என்று சொல்லி நடந்த ஒரு உண்மை. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க அப்படி சொல்லும்போது 3 மாசமா நிற்காத அந்த தாயார் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நின்னதில் சந்தோஷம் தாங்க முடியல. அத்தனை பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. துக்கமாக இருந்த முகம் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது, வார்த்தை விசுவாசித்தபடியினால. இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய போகிறது. as we meditate. Yes, yes, amen. இப்போ நம்ம இந்த சுகம் தருகிற தெய்வத்தை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. சும்மா கண்மலை அப்படின்ற ஒரு பாட்டு, சாட்டன் இல்லை, நம்ம பாடும்பொழுது யெகோவா ராஃபா என் சுகம் நீரா நீரே. அதில் அந்த கடைசி சரணம் உனக்கு ஞாபகம் இருக்கு? அந்த பிரிட்ஜ் ஞாபகம் இருக்குதா உனக்கு? வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே, என்னை எதிர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே, வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே, என்னை எதிர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. இன்றைக்கு அந்த வார்த்தை விசுவாசிக்க போகிறோம். நம் மேல இருக்கிற வியாதியின் ஆளுகை இன்றைக்கு அந்த விசுவாசத்தினால என்ன சொல் ஆளுகை முடிய போகிறது. அது எந்த வார்த்தையின் அடிப்படையில நடக்குதுன்னா, எவ்ரிதிங் ஒரு அடிப்படையை பேஸ் பண்ணி தான் நடக்கும். பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளினாலே குணமாக்குகிறீர்கள். ஆமென். ஜீசஸ் சிலுவையில பட்ட ஒவ்வொரு காயமும், அந்த காயங்கள் நம்மை குணமாக்குகிறது. அவரே பரிகாரியான கர்த்தர். பரிகாரங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பரிகாரங்கள் தேவையில்லை, பரிகாரி ஒருத்தர் போதும். இந்த 2 வசனத்தை
நீங்க அறிக்கை எடுக்கிறது இல்ல, விசுவாசிக்கணும். அறிக்கை இடணும், விசுவாசிக்கணும், நம்பணும். அப்போ இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். இன்றைக்கு நம்ம பாஸ்டர் இளங்கோ அண்ட் ஜோமா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸில் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுற ஒரு பாடல். அதில் நிறைய காரியங்கள் உள்ளே அடங்கி இருக்குது. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் கேட்க போகிறீங்க. கீழையாத்தின் பிசின் தைலமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை ஆண்டவர் என் தங்கச்சிக்கு கொடுத்தாரு. அது பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல், ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற ஒரு பாடல். அந்த பாடலை ஜோமா இப்போ பாட போகிறாங்க. அந்த பாடல் வந்த பின்னணி, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்ல போகிறாங்க. வரிகளுக்கு பின்னால வலிகள் இருந்திருக்கு. வலிகள், ஆமா, அந்த வலிகளை குறிச்சுலாம் சொல்ல போறாங்க. கீழையாத்தின் பிசின் தைலமே எங்கள் இயேசு மகாராஜா, கீழையாத்தின் பிசின் தைலமே ரண வைத்தியர் இயேசு ராஜா. எங்களோட கூட சேர்ந்து கீழையாத்தின் பிசின் தைலமே எங்கள் இயேசு மகாராஜா, கீழையாத்தின் பிசின் தைலமே ரண வைத்தியர் இயேசு ராஜா. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் வியாதி எல்லாம் சொஸ்தமாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் வியாதி எல்லாம் சொஸ்தமாகுமே. என் நோய்கள் காயங்கள் உம் தழும்புகளால் சுகமாகும். என் நோய்கள் காயங்கள் உம் தழும்புகளால் சுகமாகும். லா 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 லா, நான் குணமானேன் குணமானேன். கன்வென்ஷன் கூட்டத்தில் நாங்கள் பாடுவதற்காக எல்லாரும் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டா எப்படிப்பா? சரிப்பா, ஆமா, சொல்லட்டா. ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. அப்போ அற்புத பெருவிழா, நம்பிக்கை பெருவிழா என்பது முடிச்சூரில் நடக்கிற ஒரு பெரிய கன்வென்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவர் இந்த நம்பிக்கை பெருவிழாவில் செஞ்சு கொண்டிருக்கிறார் முடிச்சூரில். இந்த முடிச்சூரில் ஒரு நம்பிக்கை பெருவிழாக்கும் ஒரு ப்ராக்டிஸ் செஷன், இந்த சாங்ஸ்லாம் பாடணும் அப்படின்ட்டு ஜெசிமாவும் மாமாவும் சேர்ந்து பிளான் பண்ணி அது பெரிய எக்ஸிக்யூஷன் நடக்கும். அப்போது இந்த பாடலை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு கம் அண்ட் டீச் திஸ் சாங். அன்னைக்கு ப்ராக்டிஸ்க்கு நாங்கள் எப்போ போல் வந்துட்டோம். ஈவினிங் நானும் என் பிள்ளைங்க, ரொம்ப குட்டி பிள்ளைங்க, என் 2 டாட்டர்ஸ் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போது ப்ராக்டிஸ் செஷனுக்கு வரும்போது நாங்கள் பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக சிலுவை சுமந்தோராய் பாடல்லாம் பாடி ஒரு பெரிய ரிஹர்சல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த பாட்டு ஆரம்பிக்கலான்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. மேலே 2 ஃப்ளோர்ஸில் சர்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet ஹைட் சீலிங்லேருந்து இந்த பிளாஸ்டரிங் ஒர்க், ஒரு நல்ல பெரிய பிளாஸ்டரிங் பீஸ் வந்து ஒரு ஃபேனில் பட்டு ஏன் தலை மேலேயும் என் பக்கத்தில் இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்களுடைய கையில் விழுந்ததான் தெரியும். வலி இருந்துச்சு, நிறைய ப்ளீடிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் கத்துற சத்தம் தான் கேட்டுச்சு. எனக்கு இருந்த ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்யலை, உங்களுக்கு நான் வந்து மறிச்சு போயிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுங்க என்று ஆண்டவரை கேட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு இந்த வார்த்தையை நாவல கன்ஃபஸ் பண்ணேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும் போது கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல், லோக்கல் சேனல் நியூஸில் 2 பேர் மரணம்னு நியூஸில் போட்டாங்க அதுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில். அப்போது போனோன்னா அங்கே 17 ஸ்டிச் என்னுடைய தலையில் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு கிறிஸ்கிராஸாக வெட்டி இந்த போல் 17 ஸ்டிச்சு வந்து போடும்போது எனக்கு பயமும் ஏற்படலை, எந்த ஒரு பதட்டமும் இல்லை. எல்லாரும் அழுவாங்க, எனக்கு அழையும் வரல. நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி. அந்த நைட்டே நாங்கள் வீடு திரும்பும்படி
3வது நாள் அதே தழும்புகளோடு அந்த ஸ்ட்ரிச்சஸோட இந்த கன்வென்ஷனுடைய கூட்டத்தில் ஆண்டவர் இந்த பாடலை பாடும்படி நிறைய பேருக்கு அதை பார்த்து பிரயோஜனமாக இருந்தது. சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருக்கே அந்த மகிமை நான் செலுத்துகிறேன். அவர் ஒருவர் தான் ஹீலர் என்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் இந்த ஹீலிங் சாங் தரீங்க அப்படின்னு கேட்கும் போது சில காரியங்களை நம்ம அனுபவிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஆண்டவர் என்ன ஹீல் பண்ணதை நான் அந்த நாளிலே உணர்ந்தேன். அதே போல் இந்த பாடல் பாடுகிறவங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பூரண சுகத்தையும் பரிபூர்ண சுகத்தையும் தருவார் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய வல்லவர். நான் கூட இருந்தேன் அப்போது. அவளுடைய இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஸ்டேப்லர் போட்டிருந்தாங்க அவள் தலையில். ஸோ அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. 17 ஸ்டேபிள்ஸ். பட் அந்த நேரத்தில் கூட அடுத்த நாளே கர்த்தர் அவளை நிற்க வச்சாருன்னா இட் ஷோஸ் தட் ஹீ கேன் ஹீல். எஸ். அண்ட் ஹிஸ் ஹீலிங் இஸ் என்ன சொல்கிறது, ரெஸ்டரேஷன் எப்படிப்பட்டதுன்னா இம்மீடியட். ஏன்னா ஜோ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்காக எதுவுமே செய்யலை, இன்னும் செய்யறதுக்கு ஜீவனை கொடுங்க என்று சொல்லி செபித்ததும் இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப எனக்கு டேவிட் எனக்கு கிட்ட ஒரு ஃபோன் கால் வருது. இளங்கோ எங்கே இருக்கீங்க, ஜோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்க்கும்போது தலை முழுவதும் ரத்தம், 17 தையல், 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகவில்லை. அந்த விசுவாசம் எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஆண்டவர் நிச்சயம் சுகப்படுத்திடுவார். வித்தின் த நெக்ஸ்ட் 2 days she got completely recovered. நம்பிக்கை பிரிவிழாவில் அநேக ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை பாடி கொண்டாடினும் விசுவாசத்தை கட்டி எழுப்ப கர்த்தங்களோடு கூட இருந்தார். அதே போல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் திஸ் ஆல்சோ. ஹீலிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய சுகத்தை அனுபவிச்சிருக்கணும் பர்சனலாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹீல்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து 5லேருந்து 6 பெரிய கல். அப்போ வந்து அடிக்கடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மலையை பார்த்து பேர்ந்து போனால் போ ஆண்டவரே, விசுவாசம் இருந்தா இந்த கல் உமக்கு ஏமாத்திரம். இப்போ சொல்லும் போது ஒரே நாளில் 5 கல்லும் வெளியே வந்துருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கும் வந்து ஐ ஹேட் அம்பிளிக்கல் ஹர்னியா. அந்த ஹர்னியா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆப்ரேஷன் சொன்னாங்க. அந்த டைமில் வந்து ஊழியம் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருந்தோம், கிளை சபைகளுக்கு ஓடிட்டு இருந்தோம். அப்போ நான் ஆண்டுகிட்ட கேட்ட ஒரே காரியம், லார்ட் ஐ கேனாட் கோ த்ரூ ஆப்ரேஷன். ஒரு வேளை நான் போனேன்னா 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், என்னால் இப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாது, என்னை நீங்கள் ஹீல் பண்ணிடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து சர்ச் பின்னாடி ஓரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆண்டுடைய கரம் இறங்குறதையும், அந்த கரம் முழுவதுமாய் அக்னிமயமாக இருக்கிறது, அந்த கரத்தில் ஆண்டவர் ஒரு பட்டயத்தை பிடித்து, இந்த பட்டயம் வாஸ் ஃபேஸிங் டவுன்வர்ட்ஸ். The sword, the burning sword was facing downwards. ஆண்டவர் உடனடியாக என் கையில் ஒரு பட்டயத்தை காண்பிக்கிறார். அந்த பட்டயம் வந்து நான் ரீச் பண்ணி அந்த பட்டயத்தை தொடணும் அப்படின்னுங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் ரீச் பண்ண, அதை தொட்ட உடனே ஆண்டவருடைய சத்தம், மை டாட்டர் யூ ஆர் ஹீல்டு. அப்போ இந்த வார்த்தை கேட்ட போது எனக்குள்ள துள்ளி குதிச்ச ஒரு சந்தோஷம், அதை என்னால் விவரிக்கவே முடியல. ஆல்மோஸ்ட் 6 years from then I am healed of umbilical hernia. I don't have any symptoms, no pain. தலையிலையும் அடிப்பட்டதில் ஒரே ஒரு வலி, ஒரு தலைவலி கூட எனக்கு வந்ததில்லை. கர்த்தர் பலவீனத்தில் அவர் பலப்படுத்துகிறார். வசனம் சொல்லுதில்லை, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பைபிள் இன்ட்ரோடியூஸ் காட் as maker. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். God made heavens and earth. He can make a new organ to you. He can make a healing to you. He can give a new life to you. Yes, he can restore. He can rebuild. He can reassure your life. இன்னைக்கு ஆமென் சொல்லுங்களேன். Yes, அவர் உங்களுக்கு சுகத்தை நிச்சயம் தருவார். ஆமா, that's why this song is such a lovely song. கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியர் இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு we have the healing balm. Yes. And his name is Jesus. Amen. இந்த விசுவாச சாட்சிகளை கேட்கும் போதே தென்றல் நேயர் அநேகர் ஆண்டு தொட போகிறார். இந்த காலை வேளையில நம்ம விசுவாச பாடலை பாடும் போதே God is going to heal multitudes of people. அண்ணன் சொன்ன மாதிரி God can restore your health. He can create new organ. He is the balm of Gilead. அப்போ கிளையாத்தின் பிசின் தைலம் ஒரு அழகான ஒரு பேர். நிறைய பேர் உண்டு, ஆனா எல்லா பேரையும் அப்படியே ஒன்று இணைந்து ஆண்டவர் வந்து ஜீசஸ் என்கிற ஒரு நேம்குள்ள அடங்கி வச்சிருக்கிறார். Hallelujah. The whole power of heaven is in that one name,
and the name of Jesus. Amen. கிளையாத்தின் பிசின் தைலம் யாருன்னா ஏசப்பா. ஏசப்பா தான். ஆமென். பாடலாமாப்பா? எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை மீண்டுமாய் பாட போறோம். கிளையாத்தின் பிசின் தைலமே எங்கள் இயேசு மகாராஜா, ரண வைத்தியர் இயேசு ராஜான்னு சொல்லி பாட போறோம். பாடலாமா? கிளையாத்தின் பிசின் தைலமே எங்கள் இயேசு மகாராஜா, கிளையாத்தின் பிசின் தைலமே ரண வைத்தியர் இயேசு ராஜா. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் வியாதி எல்லாம் சுஸ்தமாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் வியாதி எல்லாம் சுஸ்தமாகுமே. என் நோய்கள் காயங்கள் உம் தழும்புகளால் சுகமானே. என் நோய்கள் காயங்கள் உம் தழும்புகளால் சுகமாகும். லா 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 லா. நான் குணமானேன் குணமானேன். லா 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 லா. இயேசுவின் காயங்களால் குணமானேன். இந்த குணமாக்குகிற ஒவ்வொரு மிராக்கிளையும் ஜீசஸ் செய்கிற இடத்துல அவர்களுடைய பேரே இல்லாத இருக்கிறத நீங்க கவனிச்சீங்களா? ஆமா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 வயது நிரம்பிய ஒரு பெண், 18 வருஷமா நிமிர முடியாத கூனி, 38 வருஷமா இருந்த ஒருத்தன், ஷீலோவா குளத்துல இருந்த ஒருத்தர், இந்த 4 பேர் கொண்டு வந்த ஒருத்தர், அவங்களுக்கெல்லாம் அந்த வியாதியின் பேர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இவர்கள் எல்லாரையும் ஜீசஸ் பார்த்த பொழுது he was filled with compassion, அதாவது மனதுருக்கம். இந்த மனதுருக்கம் எப்படி வெளிப்படும்னா நம்மை சுகப்படுத்துறதுல தான் வெளிப்படும். ஆமென். எஸ், இவர்கள் யாருடைய பேரும் குறிப்பிடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். நம்ம பேர் அங்க போட்டுக்கலாம். கரெக்ட். நீங்க நினைக்கலாம் 12 வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், 18 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இத்தனை நாளா அவங்களோடு கூட போராடிக்கிட்டு இருக்கிற எல்லாவற்றுக்கும் பரிகாரி அவர் வந்துட்டார். இப்போ இந்த அற்புதம் நடந்த இடத்துலலாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இயேசு அவர்களை பிரத்யேகமா குணமாக்குகிறத நம்ம பார்க்குறோம். அந்த மார்க் 5ல நம்ம எடுத்துக்கணும்னா, she found the destination and she has decided. and அவ வந்து என்ன டிசைட் பண்ணா, எனக்கு இன்னைக்கு சுகம் வேணும். அவருடைய கார்மெண்ட்ல அந்த ஓரத்தை நான் தொட்டு சுகமாவேன். ஆமா. அப்ப அந்த இடத்துல அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப அழகா சொல்லுது, அநேக வைத்தியரினால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவற்றை எல்லாம் இழந்து. இந்த வைத்தியத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவ்வளோ செலவாகுது, அவ்வளோ காரியங்கள். பட் இருந்தும் சுகம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ கோல்டுக்கு மாத்திரை போடும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கோல்டு பழமொழி சொல்லுங்களேன். உனக்கு தெரியுமா ஜோமா கோல்டு பழமொழி? உனக்கு தெரியுமாப்பா? என்ன பாப்பாங்கப்பா, இது கூட தெரியாம? ஆமா, உங்க அப்பா உன்னை அப்பாவே வளர்த்துட்டு இருக்கிறாருமா, இவரும் உன்னை அப்பாவே வளர்த்துன்னு இருக்கிறாரு. தோத்துறேன். நான் சொல்றேன் பாருங்க, மாத்திரை போட்டா 7 நாள்ல சரியாயிடும். மாத்திரை போடலன்னா 1 வீக்ல சரியாயிடும். இதுதான் கோல்டுடைய பழமொழி. ரெண்டும் வித்தியாசம் இல்லைங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். 7 நாளும் 1 வாரமும் ஒண்ணுதான். நம்மளுடைய பாடிக்கே சம்டைம்ஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஹீலிங் கெப்பாசிட்டி. இட் கேன் ஹீல் ஆன் இட்ஸ் ஓன். இன்றைக்கு வைத்தியங்கள் நமக்கு உதவி செய்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது, எவ்ரி டைம் நான் எழுதும் போது, ஆண்டவரே மாத்திரையை மாத்திரம் தான் என்னால் கொடுக்க முடியும், ஆனால் சுகத்தை நீங்கள் தான் தரணும். பயங்கரமான ஒரு விஷயம். எஸ், மருந்துகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் சுகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் ஹீலிங் தான். ஆமாம். வேற இடத்துல ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார் சொல்லுங்களேன். இல்லைங்க, ஹீலிங்லேயே வந்துட்டு 2 காரியம் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று ஃபிசிக்கலான ஒரு ஹீலிங், இன்னொன்று இன்னர் ஹீலிங். ஆமாம்ல, ஃபிசிக்கலாக வெளியில் நம்ம காயங்கள்லாம் ஒரு ஹீலிங் தேவைப்படுது. ஆனால் இந்த உள்ளான ஹீலிங் தான் வெளியவே தெரியாதே. உள்ள நிறைய காயங்கள்ல இளங்கோ, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. ஸோ சம்டைம்ஸ் அந்த தீயினால வர காயங்கள் கூட ஆறிடும். ஆனால் நாவினால நம்மளை காயப்படுத்துகிறவர்கள், வார்த்தைனால, சொல்லுனால நிறைய காயங்கள் நம்மளுக்கு இன்றைக்கு கூட உண்டு இல்லை? அப்போ இதை ஆண்டவர் வந்து பாஸ்டர் இளங்கோவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். டுடே God is going to
do some miraculous healing, Inner healings. inner healing, உள்ளான விடுதலையை கர்த்தர் கொடுப்பேன்னு அஷ்யூர் பண்றாரு. நிச்சயமாக இந்த இன்னர் ஹீலிங் வந்துட்டு சில நேரங்களில் அவிசுவாசத்தினால அதிகமாயிரும். எனக்கு வந்திருக்கிற வியாதி சரியாகாதோ, இல்லை நான் இப்படியே வியாதியாகவே இருந்துருவேனோ அப்படின்ற ஒரு காரியம் மேலே இருக்கிற காயத்தை விட மனசுக்குள்ள ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடும். அதை விசுவாசத்தின் நிமித்தம் மேற்கொள்ள முடியும். அநேக நேரத்தை சொல்லுவாங்க, பாசிட்டிவாக பேசுனா சிலருடைய மென்டல் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலை வேளையில் உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படும்படியே சொல்லுகிறோம். உங்களுடைய இன்னர் ஹீலிங்கை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். அவருடைய வார்த்தை கேட்கும்போது நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர் இயேசு. அதே நேரத்தில் ஆண்டவர் எங்கெல்லாம் ஹீல் பண்ணாரோ இன்ஸ்டண்ட்டாக நடந்துச்சு. ஒரு வாரம் இல்லை, இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்ல, இன்ஸ்டன்ட்னா யாவமாய், அதான் உடனடியா. 38 வருஷம் படுக்கை, ஒரு நாளில் இன்ஸ்டன்ட் ஹீலிங். இயேசு யாருக்கும் ஜெபிக்கவே இல்லை. இந்த அம்மா போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. she took an attempt. வசனம் சொல்லுகிறது, பேதுருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் வியாதிஸ்தர் சுகமானார்கள் என்று சொல்லி. God's presence brings healing. இந்த நாளில் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்க போகிறது. தேவ பிரசன்னத்தின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்க போகுது. நீங்கள் விசுவாசத்தின்படி கேட்கும்போது உங்களுக்கு சுகம் கிடைக்க போகுது. As we sing, as we pray, God is going to heal multitudes. Yes, ரொம்ப அழகா நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தையை எல்லாம் இருந்தாலும் இந்த வார்த்தை தான் எல்லாத்துக்கும் மேலானது. ஏன்னா அவர் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை நமக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறது. ரெண்டாவது விசுவாசம். இந்த வார்த்தை என்னை சுகப்படுத்தும் என்கின்ற விசுவாசம், அதாவது நம்பிக்கைங்க. நம்புங்க, நம்பிக்கை தான் எல்லாம். நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, அவர் என்னை குணமாக்குவார் என்பதை நம்புங்க. நம்பிக்கை உங்களை குணமாக்கும். மூணாவது தேவ பிரசன்னம். ரொம்ப அழகா நிழல், அவருடைய நிழல், பிரசன்னம். பிரசன்னம், அதான் வசனம் இருக்குல்ல, அவருடைய செட்டைகளின் மறைவில் ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் உண்டு. எஸ், inside the presence of God, yes, there is healing. yes. Today we are going to pray for you right now. இப்போ நாங்கள் இந்த வரிகளை பாடும்பொழுது ஒருவேளை உள்ளான காயங்கள் இருந்துச்சு உங்கள் மனசில் கை வைத்துக் கொள்ளுங்க. சரீரத்தில் நீங்கள் அற்புத சுகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, எங்கே உங்களுக்கு வலியோ பலவீனமோ கட்டியோ ரத்த சம்பந்தப்பட்ட வியாதியோ எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கையை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய கரத்தை அவருடைய கரமாக மாற்றும்படியாக கேளுங்க. Surely I say, God is going to heal you. வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளினாலே குணமாகிறீர்கள், நானே உன் பரிகாரியான கர்த்தர். நம்முடைய சாபங்களும் நம்முடைய வியாதிகளும் நீங்கும்படியாக அவர் சிலுவையிலே இதோ ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் a healer God. யெகோவா ராஃபா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்த ஆண்டவரே அப்பா, உம்முடைய தெய்வீக சுகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா நேர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் டாயத்து போய் கிடைக்கிறாங்களோ ஆண்டவரே, மனதளவில் பாதிப்போட, ஆண்டவரே கண்ணீரோட, வலிகளோட, வேதனையோடு அப்பா டிவிக்கு முன்பதாக, ஃபோனில் முன்பதாக அப்பா அமர்ந்து அப்பா என் பிரச்சனை மாறாதா என்று கண்ணீர் சிந்தி செபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகமளிக்கும் கரம் இறங்கட்டும் அப்பா. ஆமா ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளிலிருந்து வல்லமை புறப்படட்டும் ஐயா. ஆமா ஆண்டவர், உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களை தொடட்டும் ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று உம்முடைய வார்த்தையின்படி நீர் வார்த்தையை அனுப்பி சுகமளிக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்துடன் பேசுகிறோம் அப்பா. Lord, we speak healing to everyone who is watching this right now, Lord. Every sickness, every infirmity, oh every mental disorders be healed in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத அப்பா மன போராட்டத்தோட ஆண்டவரே அப்பா, ஆட்டிசமோட, மென்டல் ரிட்டார்ட்னஸோட ஆண்டவரே அப்பா, நர்வஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா யெகோவா ராஃபாவாய் உம்மை வெளிப்படுத்துங்கப்பா. யாவோமாயாய் உம்மை வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா கிளையாத்தின் பிசன் தைலமாய் உம்மை நீர் வெளிப்படுத்துங்கப்பா.
பிள்ளைகள் பூரண சுகத்தை உம்முடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்கள் ஆக நாங்கள் விசுவாசத்துடன் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இது எனக்கு இந்த நாளிலே நடக்க போதென்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுதே பரிபூரண சுகம் உண்டாயிருப்பதாக உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. எத்தனை அதிகாரம் எழும்பின போதும் கர்த்தர் விடுவித்தீரே. சத்துருவின் சேனை சூழ்ந்த போதும் கர்த்தர் விடுவித்தீரே. ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்கரிப்பீர். எதிரியின் வில்லுக்கு என்னை தப்புவித்தீரே. ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்கரிப்பீர். எதிரியின் வில்லுக்கு என்னை தப்புவித்தீரே. வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்வேன். நாமத்தை சொல்லி ஜெயித்திடுவேன். வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்வேன். நாமத்தை சொல்லி ஜெயித்திடுவேன். யெகோவா மஃபல்டி, என்னை விடுவிக்கும் கர்த்தர் நீரே. யெகோவா மஃபல்டி, என் ரட்சண்ய கன்மலை நீ.